65வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 65வது சங்கீதம். 65வது சங்கீதத்தின் 9வது 10வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 9வது வசனத்தை வாசிக்கலாம். 65வது சங்கீதம் 9வது வசனம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் பூமியை திருத்தி அவர்களுக்கு, பூமியின் குடிகளுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். தேவரீர் பூமியை விசாரிக்கிறீர், விசாரித்து அதை திருத்தி அதற்கு சேமத்தை கொடுக்கிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதை திருத்தி அதற்கு சேமத்தை கொடுக்கிறீர். விசாரித்து திருத்துகிறவர். எரேமியா 5வது அதிகாரத்தின் 30வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். எரேமியா 5:30. திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம், திகைத்து திடுக்கிடத்தக்க காரியங்கள் தேசத்திலே நடந்து வருகிறது. திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்தில் நடந்து வருகிறபடியால் தேவன் என்ன செய்கிறார்? பூமியை விசாரிக்கிறார். எதற்காக விசாரிக்கிறார்? பூமியை திருத்தும்படி, அதில் உள்ள குடிகள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி, சேமமாயிருக்கும்படி. விசாரித்து என்கிற வார்த்தைக்கு விசிட், தோ விசிட்டஸ்ட் த எர்த், யூ விசிட் த எர்த் அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசிட் பண்ணுவாராம். ஹீப்ரூல நிறைய அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, சந்திக்கிறார், பூமியை அவர் சந்திக்க வருகிறார். இரண்டாவது, பனிஷ் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் தண்டிக்கிறார். ஏன் பூமி அவர் விசாரித்து அதை தண்டிக்கிறார்னா, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். விசிட் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, பனிஷ் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, லுக் ஆஃப்டர் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அவர் அதை பார்த்து கொள்ள போறாராம். அடுத்த கேர் பண்ண போறாராம். மனிதனை வாழும்படி அதிலே வைத்தார். முதலாவது ஆளும்படி வைத்தார் ஆதாம் ஏவாளை. அவன் அந்த ஸ்தானத்தை விட்டு விலகினபடினால் இப்பொழுது வாழும்படி அவனை வைக்கிறார். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? பிசாசானவன், ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக்குகிற பிசாசானவன், பிசாசுக்கு அநேகர் இடம் கொடுக்க போய் இப்பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக்கப்பட்டு பாழாக்கப்பட்டு அருவருப்பான தேசத்திலே, அந்த எரேமியா 5:30 சொல்லப்பட்டிருக்கிறது படி திடுக்கிடும் காரியங்கள் தேசத்தில் நடந்து வருகிறதை கர்த்தர் கவனிக்கிறார். கடந்த நாள் இரவிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை வைத்து அதிகமாய் பேச ஆரம்பித்தார். தேவன் விசாரித்து தேவன் திருத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. தேவன் விசாரித்து. நான் வாசிக்க கேட்டோமே பிரசங்கி 5:8. ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 5:8. ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து நீ ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாய் இருக்கிறான். அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு என்பதை தேசம் அறிந்து கொள்ள போகிறது.
தேவரீர் பூமியை விசாரித்து அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறார். ஆமென். ஆண்டவர் விசாரிக்கிறவர். அவர் பொறுமையா இருக்கிறார்னா பாருங்க, அந்த 50வது சங்கீதத்தில் ஒரு வார்த்தை உண்டு பாருங்க. 50வது சங்கீதம் 21வது வசனத்தை வாசிங்க. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன் உன்னைப் போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். அவர் விசாரிக்கும் போது நடக்கிற காரியம். ஆண்டவர் சொல்றார், நீ இதெல்லாம் செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன். நான் மௌனமா இருந்தது நீ என்ன நினைச்சிட்ட? ஆண்டவர்லாம் இதுக்கெல்லாம் நியாயம் செய்ய மாட்டார், நீதி செய்ய மாட்டார், இதெல்லாம் கண்டுக்க மாட்டார் நினைச்சிட்ட. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நீ நினைவு கொண்டாய். ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவேன். ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும், பூமியிலே நியாயம் எடுபடுகிறதையும், திக்கற்றவர்கள் கைவிடப்படுகிறதையும், அவர் பூமியை விசாரித்து அதை திருத்த போகிறார். ஏன்? அதில் உள்ள குடிகளுக்கு சேமம் உண்டாக, அதிலே வாழ்கிற ஜனங்களுக்கு தானியம் விளைவிக்கப்பட ஆண்டவர் விசாரிக்கிறார். வேதத்திலே கடந்த நாள்ல இதை சம்பந்தப்படுத்தி சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். சில வசனங்களை எல்லாம் கண்களுக்கு முன்பாய் காண்பித்து கொடுத்தார். நான் ஒரு பிரசங்கமாய் சொல்லாமல் ஆமென், நான் அந்த காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 11வது அதிகாரம். நீங்கள் பார்த்தீர்களேனால் தெரியும், பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. அந்த ஜனங்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா, 4வது வசனத்தை வாசிங்க. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவருடைய கட்டளை என்ன? ஆண்டவருடைய வார்த்தை என்ன? 8:1 வாசிங்க. தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். 9:1 பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அதாவது வலதுபுறமும் இடதுபுறமும் பெருகி பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இங்கே ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? நம்ம மேல் நோக்கி கோபுரத்தை கட்டுவோம், நாம் சிதறி போகாதபடிக்கு வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ இப்படி பெருகி போனோம், வலதுபுறமும் இடதுபுறமும் பலுகி பெருகி பூமியை நிரப்பணும் சொல்லும் போது இங்கே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இல்லை, நாம் அப்படி வேண்டாம், நம்ம இப்படி போவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுக்கு நிகராய். இது யாருடைய வேலை? இது பிசாசினுடைய வேலை. அவன் அதை தான் செய்து அவன் தள்ளப்பட்டான். வானத்தை அளாவும்படிக்கு ஒரு கோபுரத்தை கட்டுவோம். அவங்க எல்லாம் ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. கேட்கறதுக்கு நல்லதா இருக்கும். ஆனா ஒரு காரியத்தை இங்க நான் சொல்ல விரும்புகிறேன், நல்ல கவனமா கேளுங்க. 9:1 ஆதியாகமம் 9:1 கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கும் இங்க இவர்களுடைய செயலும் முரணா இருக்கு. கர்த்தர் தேசத்தை பூமியை பரப்பும்படி சொன்னார்.
இவங்க என்ன செய்யறாங்க, நம்ம அப்படி செய்ய வேண்டாம், நம்ம இதை செய்வோம் சொல்லி நமக்கு கோபுரத்தை கட்டுவோம், வானத்தை தொடுற அளவுக்கு உயரமா நமக்கு ஒரு பில்டிங் கட்டுவோம். இப்படி ஒரு காரியத்தை செய்து அவங்க வேலையை ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, 5வது வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். எதை செய்ய தொடங்கினார்கள்? இதுக்கு முன்னாடி வரை நல்லா தான் இருந்தாங்க, ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு, இப்படிதான் இருந்தது. அப்போல்லாம் ஆண்டவர் சைலண்டா இருந்துட்டார். ஆனா இப்போ ஆண்டவர் சொல்றாங்க, இவர்கள் இதை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எதை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்? தேவன் எதை சொன்னாரோ அதற்கு எதிரான காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தேவன் என்ன தீர்மானத்தை வைத்து பேழையை விட்டு நோவாவின் குடும்பத்தை வெளியே கொண்டு வந்தாரோ அதற்கு விரோதமான காரியங்களை, அதற்கு எதிரான காரியங்களை தங்களுக்கு பேர் உண்டாக்கும்படிக்கு செய்ய ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷை இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய ஆரம்பித்தார்கள். அடுத்து பாருங்க 6 கடைசி. இப்பொழுதும் வாசிங்க. இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். இவங்க இதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இனி இவங்க நினைக்கிறது தான், நாங்க நினைக்கிறது தான் செய்வோம், நாங்க நினைக்கிறது எப்படி நடந்து தீரும், இப்படி நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். 7வது வசனம். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். ஆண்டவர் சொல்ல, நாம இறங்கி போய் அங்க பாஷையை தாறுமாறாக்கிறோம். முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 5வது வசனம், அவர் பார்க்கிறதுக்கு, விசிட் பண்றதுக்கு இறங்குறார். தேவரின் பூமியை விசாரித்து அதை திருத்தி விசிட் பண்ற இடத்துல நல்ல கவனமா கேளுங்க. தேவன் சந்திக்க வரும்போது அவர் ஆசீர்வதிக்க போகிறாரா, பனிஷ் பண்ண போகிறாரா என்பது ஆமென் பூமியிலே காணப்படுகிற செயலின் அடிப்படையில் இருக்கிறது. ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் ஆபிரகாமை சந்தித்தார், ஆசீர்வதித்தார். 19வது அதிகாரத்தில் சோதோமை சந்தித்தார், அழித்தார். ஆண்டவர் பூமியை பார்க்கிறதற்கு போனார், இவங்க செயலை பார்க்கிறதுக்கு போனார், இவங்க கையின் கிரியைகளை பார்க்கிறதற்காக இறங்கினார், விசிட் பண்ணினார். அவர் பூமியை விசாரித்து விசிட் பண்ற போது ஒன்றை அவர் பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்? இவங்க இதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. எதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? சித்தத்துக்கு. நான் என்ன சொன்னேன், இவங்க என்ன செய்யறாங்க? நல்ல கவனமா கேளுங்க. அங்க என்ன நடந்தது தெரியுமா? தேவன் தாறுமாறாக்கினார். 7 கடைசியில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, தாறுமாறாக்குவோம் என்றார். தாறுமாறாக்கினார். நான் சொல்லுகிற வார்த்தையை நல்ல கவனமா கேளுங்க. சித்தத்துக்கு உட்பட்டு நாம் செய்கிற காரியங்களுக்கு கர்த்தருடைய கரம் அனுகூலமா இருக்கும். சித்தத்துக்கு விரோதமாய் நாம் செய்கிற காரியங்களை பார்க்க ஒரு நாளில் கர்த்தர் இறங்குவார், ஒரு நாளில் கர்த்தர் விசாரிப்பார். அப்பொழுது கர்த்தருடைய கரம் அதற்கு எதிராக இருக்கும். எந்த ஒரு காரியத்துக்கு அகைன்ஸ்டா கர்த்தருடைய கரம் இருக்கிறதோ அந்த காரியம் தாறுமாறாகும். எந்த ஒரு காரியத்துக்கு அனுகூலமாய் கர்த்தருடைய கரம் இருக்கிறதோ அந்த காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கப்படணுமா, தாறுமாறாக்கப்படணுமா? என் காரியம் வாய்க்கப்பட வேண்டுமானால் என் சுய பலத்தால் அதை சாதிக்க முடியாது. கர்த்தருடைய கரம் எனக்கு அனுகூலமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் எனக்கு அனுகூலமா இருக்க வேண்டுமானால் என்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவ சித்தத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். இன்னைக்கு வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தாறுமாறாக்கப்பட்டு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் இப்படி நடந்துட்டே, இப்படி நடந்துட்டே, இப்படி நடந்துட்டே, இப்படி தாறுமாறாயிட்ட, இந்த ஒரு காரியம் சின்ன பின்னமாகிவிட்டது. ரீசன் என்ன? சித்தத்துக்கு உட்பட்டு காணப்படும் போது அந்த காரியம் ஒரு நாளும் தாறுமாறாகாது. காரணம் கர்த்தருடைய காரம் அனுகூலமா இருக்கும். ஆனா சித்தத்துக்கு அகைன்ஸ்டான காரியம் தேவன் விசாரிக்கும் போது கர்த்தருடைய கரம் தாம தீமைக்கு அவர் ஒரு நாள் தீமை அவரிடத்தில் சேராது. கர்த்தர் விசாரிக்கிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவர் நியாயம் செய்யும் நாளில் தாங்குமோ? அவர் பூமியை விசாரிக்கும் நாட்கள் வந்துவிட்டது. தேசத்தை விசாரிக்கும் நாட்கள் வந்துவிட்டது.
கர்த்தர் சொன்னது என்ன, நாம செய்கிறது என்ன? ஹல்லேலூயா. தாறுமாறாக்கி போட்டார் ஆண்டவர். எதுக்கு அப்புறம் தெரியுமா? விசாரித்ததுக்கு அப்புறம், பூமியை விசிட் பண்றதுக்கு இறங்கினார். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. அவர் விசாரித்து திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறார். ஆமென். இந்த காரியத்தை பேசும்போதே ஆவியில ஒரு காரியம் உணர்கிறேன். இனி தேவன் விசாரித்தால் மாத்திரமே, ஆமென், பூமியின் குடிகளுக்குள்ளே உணர்வும், ஆமென், வெளிச்சமும் உண்டாகும். அவர் விசாரிக்கிறார், பார்க்கிறார். எப்படி சொல்றார்? முதல்ல என்ன சொல்றாங்க பாருங்க, 5வது வசனம். ஆண்டவர் சொல்றார், பாருங்க, நம்ம பார்க்கிறதுக்கு இறங்கினார். முதல்ல தாறுமாறாக்க அவர் இறங்கல, தாறுமாறாக்க விசாரிக்காம அவர், பாருங்க, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுங்க. இன்னைக்கு நான் செய்யறது, நேத்து நான் செய்தது, நாளைக்கு நான் செய்ய போறது. அப்படி இருந்தோம் உடனே இவன் நாளைக்கு இப்படி ஒரு தப்பு பண்ணுவான, இன்னைக்கு இவனை தூக்கிடலாம். அப்படி தூக்கல ஆண்டவர், அப்படி தூக்க மாட்டார். ஆண்டவர் முதல்ல விசாரிக்கிறார். பாருங்க, விசாரிக்கிறவர். பார்க்கிறதுக்கு சரியா தான் கட்டுறாங்களா, என்ன பர்பஸுக்காக இதை கட்டுறாங்க, எதுக்காக இதை செய்கிறாங்க, ஏன் இதை செலக்ட் பண்றாங்க? அவர் பார்த்த போது ஒன்றை அறிந்து கொண்டார், இவர்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? நான் ஒருவனை விழத்தள்ளினேன், லூசிபரை விழத்தள்ளினேன். லூசிபர் ஆண்டவர் எதுக்காக விழத்தள்ளினார்? அவருக்கு சமமாய் தன்னை உயர்த்தினான். கர்த்தர் எதிர்த்து நின்றார், விழத்தள்ளினார். இன்று அதே ஸ்பிரிட் ஜனங்களுக்குள்ளே என்ன தெரியுமா? வானத்தை தொடுற அளவுக்கு நாங்க வைப்போம் சிலையை, நாங்க வைப்போம், கட்டுவோம் கோபுரத்தை, செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. தேவ சித்தத்துக்கு எதிரான மாறான காரியம். கர்த்தர் பார்க்கிறதுக்கு இறங்கினார். அவரால் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அவர். இப்பொழுது என்ன செய்கிறார் தெரியுமா? தாறுமாறாக்கி போட்டார். இந்த வார்த்தையை சொல்லும் போதே நான் நம்மை உட்படுத்தினதுக்குள்ள எப்படி உட்படுத்தணும், என்னுடைய எண்ணங்கள் அல்லது ஆண்டவரை ஒவ்வொரு காரியத்தை குறித்து எல்லாருக்குமே ஒவ்வொரு கட்டத்தில் வரும்போது இந்த காரியம் இப்படி நடந்தால் நல்லா இருக்கும், அப்படி நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கேட்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நன்றாய் கவனமாக கேளுங்கள். நாம் விரும்புகிற காரியம் சித்தத்துக்கு உட்பட்டு காணப்படுமானால் கர்த்தருடைய கரம் அனுகூலமாயிருந்து அது வாய்க்கப்படும். நாம் விரும்புகிற காரியம் சித்தத்துக்கு எதிரானதாய் காணப்படுமானால் கர்த்தருடைய கரம் அதை தாறுமாறாக்கும். கேட்க கொஞ்சம் கடினமா இருந்தாலும் சத்தியம், சத்தியம். கேட்க சற்று கடினமா இருந்தாலும் சத்தியம். ஏன் நிறைய காரியங்கள் நடக்கல? கிதியோன் ஆண்டவரை பார்த்து கேட்ட கேள்வி என்ன? மீதியானியர் வந்து அறுவடை நாட்கள்ல வந்து அவ்வளத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. கஷ்டப்பட்டு இவங்க சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு இவங்க விளைய செய்யணும், இவங்க உழணும், இவங்க எல்லாம் செய்துட்டு அந்த விளைச்சல் வர டைம்ல மீதியானியர் படையெடுத்து வந்து விளைச்சல் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. கிதியோன் என்ன சொல்லியிருக்கணும்? அவங்க எங்களை விட பெரிய ஆட்கள் ஆண்டவர், இப்படிதான் நான் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாம 6வது அதிகாரம் நியாயாதிபதிகள்ல எடுக்கண்டா நான் சொல்றேன். கிதியோன் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? எதனால இந்த தாறுமாறு தெரியுமா? நீங்க எங்க கூட இருந்திருந்தா, அவ்வளவுதான், நீங்க என் கூட இருந்திருந்தா இப்படி நடந்திருக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இந்த ஒரு, அவங்க எங்களோட பெரிய ஆட்கள், இவங்க அப்படியெல்லாம் யாருங்க பெரியவங்க? உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். வேற எதை நம்ம பெருசா தூக்கி பேசிட்டு இருக்கிறோம்? ஏன் இந்த காரியம் தாறுமாறாச்சு? ஏன் தாறுமாறாச்சுன்னா அவருக்கு எதிராக இருக்கு, அவர் தாறுமாறாக்கிட்டார். அவருக்கு அவர் சித்தத்துக்கு உட்பட்டிருந்தா உலகமே எதிர்த்தால் அந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு நடப்பித்து தருவார். Thank you Father. 3வது சங்கீதத்தில் தாவீது என்ன சொல்லுகிறான்? வாசிங்கள் 3வது சங்கீதம்.
கர்த்தாவே, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆனாலும் கர்த்தாவே. ஆமே, ஆனால் அப்பா நீங்க இருக்கிறீங்கப்பா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. ஆனாலும் கர்த்தாவே, அப்படி சொல்லுங்க. ஒரு பிரச்சனை பெருசாகும் போது சித்தத்துக்கு உட்பட்டு தான் நீங்க நிக்கிறீங்கன்னு கன்ஃபர்மேஷன் இருக்கா? தைரியம். ஆனாலும் சித்தத்துக்கு விரோதம் எதிரா நம்ம செயல்பட்டா, ஆனால் பட் ஐயோ எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா அப்படி சொன்னாலே நமக்கு நெஞ்சடிக்கும்ல. சித்தத்துக்கு உட்பட்டு இருந்தா சத்துருக்கள் எவ்வளவு பெருகினாலும் எவ்வளவு எதிர்த்து நின்றாலும் நம்ம சொல்லுவோம், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அடுத்து வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தர் என்ன செய்கிறார் பாத்தீங்களா? தாங்குகிறார். சித்தத்துக்கு உட்பட்டு செய்கிறவனை தாங்குவார். சித்தத்துக்கு விரோதமாய் செய்கிற காரியங்களை தாறுமாறாக்குவார். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை நெருங்கிவிட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகின்றீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, சில காரியங்கள் தாறுமாறாக்கப்பட்டிருக்கா? சில காரியங்கள் தாறுமாறாக்கப்பட்டது நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? ஒரு நற்செய்தி கேளுங்க, அது அவருடைய சித்தம் இல்லை, அதனாலதான் அப்படி. என்ன சிலது நம்ம இந்த ஸ்லைட்ல பிள்ளைங்கள்லாம் நம்ம சின்ன வயசுல எல்லாம் எழுதுவோம்ல, எழுதிட்டு அப்படியே திடீர்னு நல்லா எழுதிருப்போம், திடீர்னு அழிச்சிருவோம். பாத்தீங்களா? எப்படி அழிச்சிருவோம், அதை கையை வச்சு அழிப்போம், டஸ்டர் வச்சு அழிப்போம், ஏதோ ஒன்று இப்படி அழிச்சிருவோம். நாம அவருடைய சித்தத்துக்கு மாறா ஒண்ணு கற்பனையில கட்டி மனசுல வளர விட்டுட்டோம். ஆண்டவர் பார்த்தாரு, இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஐயோ இதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு இப்படி அழிச்சு விட்டாரு, தாறுமாறாக்கிட்டாரு. ஏன் தாறுமாறாக்கிட்டார் தெரியுமா? அதை விட மேலான ஒன்றை கர்த்தர் உனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஜீசஸ் அதை விட மேலானது ஒன்றை, ஆசீர்வாதத்தை, நன்மையை தேவன் பாருங்க. ஓ ஜீசஸ், நான் ஒரே ஒரு காரியத்தை கேட்கிறேன். பூமியை குறித்து சொல்ல வந்தாலும் ஆண்டவர் பர்சனலா சிலரோடு பேசுறத, ஒண்ணே ஒண்ணு, இதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் சொல்லுங்க. உங்களை குறித்து நீங்க நினைக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமா, உங்களை குறித்து அவர் நினைச்சு வச்சிருக்கிறது ஆசீர்வாதமா? இதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட பேசுங்க. உங்களை குறித்து அவர் நினைக்கிறது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்க நம்புறீங்கன்னா, நீங்க நினைக்கிறதெல்லாம் அவர் தாறுமாறாக்குவார். சித்தத்துக்கு விரோதமா இருந்தா. இப்ப நான் ஒரு காரியத்தை விரும்புறேங்க, நான் ஆண்டவர்ட்ட அதை கேட்கிறேன். கேட்கும் போது நான் கேட்கிற காரியம் சித்தத்துக்கு உட்பட்டு இருக்குமே, ஆனால் அந்த காரியத்துக்கு அவருடைய கை துணை நிற்கும். நான் கேட்கிற காரியம் சித்தத்துக்கு மாறானதா இருக்குமானார் அவர் ஃபர்ஸ்ட் சைலண்டா இருப்பார், அமைதியா இருப்பார். அமைதியா இருக்குதும் நம்ம ஒருவேளை தேவ சித்தமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டோம்னா ஆண்டவர் விசாரிப்பார், பாப்பார். இவர்கள் இதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாம் ஓகே பண்ண போறாங்க, இல்ல இதை தாறுமாறாக்கிடுவோம், இல்லைன்னா கைவிட்டு போயிடுவான், இல்லைன்னா தேசம் என் சித்தத்துக்கு விரோதமாய் மாறிடும், இந்த குடும்பம் என்னை விட்டு போயிடும், என் பிள்ளை என்னை விட்டு போயிடுவான், இதுக்கு மேல இதை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தருடைய கை சிலவற்றை தாறுமாறாக்குகிறது. தாறுமாறாக்கினது உன்னை விழ தள்ளுவதற்கல்ல, நீ நாளை விழுந்து விடக் கூடாது என்பதற்காக.
ஹல்லேலூயா. இன்று ஒருவேளை உன்னால் இதை அறிய முடியாமல் புரிய முடியாமல் இருக்கலாம். ஆனால் நாட்கள் வரும்போது நீ சொல்லுவ, இப்படி நீர் என்னை விசாரித்து திருத்தி நீர் ஆண்டவரே. Thank you Holy Spirit. ராபா காபாலா ராபா துடாரா. சிலரோடு கர்த்தர் திட்டவும் தெளிவுமாய் பேசிக் கொண்டிருக்கிறதை என்னுடைய ஆவியில உணர முடிகிறது. என்ன ஆண்டவரே தாங்குவேன்னு சொல்லிட்டு இப்படி தாறுமாறாக்கிட்டீங்களா ஆண்டவரே? ஏன்னா நீ அவருக்கு வேணும். உன்னை குறித்த தேவ திட்டம் பெரிதா இருக்கிறது சகோதரா சகோதரி. நீ நினைச்சிட்டு இருக்கிற உன்னை குறித்து நீ நினைக்கிற காரியங்கள் வானத்தை தொடும் அளவுக்கு எட்டுகிறது. நான் இப்படி நினைச்சு வச்சிருந்தேன், அப்படி நினைச்சு வச்சிருந்தேன், எல்லாம் போச்சு. என்ன போச்சு? இல்ல, ஆமென், அவருடைய கை சிலவற்றை தாறுமாறாக்குகிறது என்றால் புரிந்து கொள். வேறே அநேக நன்மைகளை கர்த்தர் உனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப புரியுதா? இதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் ஆண்டவர் சைலண்டா இருந்தார். ஆமென். நேற்று ஒரு சிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதும் நான் இதை சொன்னேன். இதுக்கு முந்தின ஏதோ ஒரு செர்மன்ல கூட சொல்லியிருந்தேன். நான் ஊழியத்து 2007 ஆண்டவர்கிட்ட சில காரியங்களுக்காக எனக்கு இது செய்து தாங்க, எனக்கு இது வேணும் சொல்லிட்டு சில நாட்களாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் சைலண்டா இருந்தார். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ஆனா அங்க அப்படி கிடையாது. அவர் சைலண்டா இருக்கிறாருனாலே நான் கேட்கறதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, இல்லைன்னா அவருடைய சித்தத்தை நான் புரிந்து கொள்ள முடியலன்னு அர்த்தம். அவர் சைலண்டா இருந்தார். சைலண்டா இருந்ததும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ கர்த்தர் ஓகே பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு காரியத்தை நடப்பிக்க போன ஒரு குறிப்பிட்ட கட்டம் வந்ததும் கர்த்தருடைய கரம் தாறுமாறாக்கிட்டு எல்லாத்தையும் தாறுமாறாக்கிட்டு. அப்பொழுது என்னால் அதை தாங்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன ஆண்டவரே தாறுமாறாக்கிட்டீங்களா ஆண்டவரே? உங்க சமூகத்தில் வச்சுதானே இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணேன், உங்க சமூகத்தில் வச்சுதானே. ஆனா அது செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது அவர் கரம் தாறுமாறாக்கிட்டு இவர்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்படி தாறுமாறாக்கினதுனாலதான் இன்னைக்கு நான் நிக்கிறேன். பல நேரத்துல நாம் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள், தெரியுமா அது உங்களுக்கு? நாம விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட விலை என்ன? கடைசி சொட்டு ரத்தம் வர. அப்ப என்னுடைய ஓனர் தாறுமாறாக்குறது அவர்தான், தாங்கிறது அவர்தான். கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கும். இந்த பூமியை ஏன் அவர் வந்து விசாரிக்கணும்னா அது அவருடையது. அவர் சைலண்டா இருக்கிறாருன்னா அப்படியே விட்டுட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு நாள் பார்ப்பார். அதே போலதாங்க நம்முடைய வாழ்க்கையும். விசிட் பண்ணும் போது எப்படி இருக்கும் நம்முடைய லைஃப்? கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செய்தி தான் வருகிற சண்டையும் சண்டே செய்தியில இந்த காரியங்கள் தான் மீண்டும் வரும். ஏன்னா ஆவியானவர் இந்த காரியத்தை ரொம்ப பலமா இந்த காரியத்தை சிந்தையில வைத்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் மௌனமா இருந்ததும் எல்லாம் நீ செய்யறதெல்லாம் நான் அக்செப்ட் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியா இருக்கிறான். ஆனால் அவர்களுக்கு மேல் உயர்ந்தவர் ஒருவர் உண்டு. மனுஷனுடைய திட்டங்களை ஒரு பூச்சியால தடுக்க முடிந்தது. ஆமாவா இல்லையா? ஏப்ரல் அது செய்வோம் இதை செய்வோம் எவ்வளவு பேர் சொன்னாங்க, என்னெல்லாமோ காரியத்தை சொன்னாங்க. நாம கூட பல திட்டங்களை போட்டிருந்தாங்க. ஒரு வைரஸ், ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பூச்சி மனுஷனுடைய திட்டங்களை தடுக்க முடியும். ஆனால் உலகமே எதிர்த்தாலும் தேவ திட்டத்தை ஒருவருக்கும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, என் கூட சேர்ந்து எத்தனை பேர் இப்படி ஜெபிக்க விரும்புறீங்க? அப்பா, எனக்குள்ள 1000 ஆசைகள் இருக்கிறது ஆண்டவரே, 1000 விருப்பங்கள் இருக்கிறது,
ஆனால் அவைகள் உங்க சித்தத்துக்கு மாறானதா இருக்குமானால் அதை தாறுமாறாக்கி போடுவீராக. உம்முடைய சித்தத்துக்கு உட்பட்டதா இருக்குமானால் அதை வாய்க்க பண்ணுவீராக, அதை வாய்க்க பண்ணுவீராக. ஆமென். எத்தனை பேருக்கு இப்படி ஜெபிக்க முடியும்? அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் பாக்கியவான்கள். எனக்குள்ள 1000 விருப்பங்கள், ஆசைகள் இருக்கிறது, எண்ணங்கள் இருக்கிறது, ஏக்கங்கள் இருக்கிறது. என்னை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் சந்ததியை குறித்து, சபையை குறித்து, தேசத்தை குறித்து 1000 விருப்பங்கள், ஆசைகள் இருக்கிறது. அவைகள் உம்முடைய சித்தத்துக்கு உட்பட்டதானால் அப்பா அதை வாய்க்க பண்ண உம்முடைய கரம் என் மேல் அனுகூலமா இருப்பதாக. சித்தத்துக்கு மாறானதானா தாறுமாறாக்கி போடும். தாறுமாறாக்கி போடணும் என்ன? அதை நடக்க விடாதீங்க, அவ்வளவுதான். அதை நடக்க விடாதீங்க. உங்க கையை வச்சிருங்க. தேங்க்யூ ஃபாதர். அதாவது பிள்ளைங்க விளையாட போவாங்க பாருங்க. சில பிள்ளைங்க வீட்டு ஃப்ரெண்ட்ல மழை பெஞ்சு தண்ணி தேங்கி இருக்கும். சில பிள்ளைங்க தண்ணியில விளையாட போவாங்க. ஆனா சில பிள்ளைங்களுக்கு தண்ணி ஒத்துக்காது. உடனே இவங்க ஓடும் போது அவங்க பெற்றோர், தகப்பனால தாய் பிடித்து வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அழுதான விட மாட்டாங்க. அந்த நேரத்தில் அது அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வில்லனா தான் பார்ப்பாங்க. அம்மாவை வில்லியா தான் பார்ப்பாங்க. அவங்க அம்மா எல்லாம் விளையாட விட்டுருக்காங்க, என்ன விளையாட விடலையேன்னு சொல்லிட்டு. இல்ல, நம்முடைய மாம்சமும் சின்ன வயசுல இருந்தே அப்படித்தானே. நம்முடைய மாம்சம், நம்முடைய மனசு விரும்புகிற காரியத்துக்கு யார் அகைன்ஸ்டா வராங்களோ அவங்க எல்லாம் கெட்டவங்க. ஹல்லேலூயா. அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்கு ஒன்று விளையாட விடலாம். அதுக்கப்புறம் பல நாள் அதனால நீ சஃபர் பண்ண வேண்டி வரும் என்பதை அறிஞ்சுதான் குறுக்க வந்து நிற்பாங்க. விளையாட விட மாட்டாங்க. கடைசியில் பொறுக்க முடியாம ஓங்கி அடிப்பாங்க. இல்லைன்னா வீட்டில் போட்டு கதவு போட்டுவாங்க. நல்ல தகப்பன் இதை செய்யலைன்னா எப்படிங்க அவர் நல்ல தகப்பன்? அவர் நல்ல தகப்பன் இருக்கிறாருங்க. அதனால தாங்க சில காரியத்தை தாறுமாறாக்க அனுமதிக்கிறார். அவர் இல்லைன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்திருக்கும், நம்ம இன்னைக்கு இல்லாமலே போயிருந்திருப்போம். நிறைய காரியங்களுக்கு அவரே முட்டுக்கட்டை போட ரீசன் என்ன தெரியுமா? அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறதுனால. ஆமா, என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவர்ட்ட விருப்பத்தை சொல்ல, ஆசை சொல்ல. ஆனா அதே வேளையில ஒன்றை சொல்ல மறக்காதே. அப்பா இது உம்முடைய சித்தத்துக்கு உட்பட்டது இல்லை என்றால் தாறுமாறாக்கி போட்டுரும். இது நடக்க விட்டுறாதீங்க. அவர் விசாரிக்கிறார். தேவ சித்தத்துக்கு மாறான காரியத்தை பார்த்தபோது தாறுமாறாக்கிட்டார். தேசத்துல பாருங்க, தேவனுக்கு சமமாய் ஆமென் தன் மனிதன் தன்னை நினைக்கிற நிலை தேவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்னுடைய நாமத்தின் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று சொன்னார். என்னுடைய நாமத்தின் மகிமை பாருங்க, இன்னைக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தங்களுக்கு எடுத்துக்கொள்ளத்தக்கதாய் அல்லது விக்கிரகங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் தேசத்தின் நிலைகள் மாற்றப்படுவதை ஆமென் தேவனால் அங்கீகரிக்க முடியாது, தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவன் விசாரிப்பார். இப்படி நீர் இதை திருத்தி, அப்போ நல்ல கவனிக்க, இனி தேசத்தில் சேமம் உண்டாக வேண்டுமானால், இனி தானியம் விளைவிக்கப்பட வேண்டுமானால், ஆமென் தேவன் விசாரித்து திருத்தணும். தேவனுடைய ஒரு திருத்தம் இங்கே தேசத்தில் காணப்படாமல் இனி தானியம் விளைவிக்கப்படாது. உண்மையிலே வாட் இஸ் நெக்ஸ்ட்ங்கிற கேள்விக்கு நம்ம யாருக்கிட்டையும் ஆன்சர் இல்லை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேவன் விசாரிப்பார், விசாரித்து திருத்துகிறார். இந்த புடமிடுகிற ப்ராசஸ் கொஞ்சம் நல்லாவே பெயின்ஃபுல் தான், நல்லாவே பெயின்ஃபுல் தான். வெளிப்படுத்தல் 7 ஒரு கூட்டத்தாரில் அவங்கள குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 7வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிங்க. அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். தோய்த்து வெளுத்தவர்கள். அந்த வார்த்தை பார்த்தீங்களா? தமிழ் எவ்வளவு அழகா இருக்கு.
இரத்தத்தினாலே வெண்மையாக்கப்பட்டவர்கள் சிம்பிளா எழுதியிருக்கலாம், அப்படி கிடையாது. தோய்த்து வெளுத்தவர்கள். அதுக்கு மேல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இன்னைக்கு தான் வாஷிங் மிஷின்லாம் வந்து, வாஷிங் மிஷின்னால உள்ள போட்டு அடிக்கிற அடி, துணிய கல்லுல போட்டு அடிக்கிறது இல்ல, சர்ஃப் அது இதெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்ல போட்டு அடிப்பாங்க பாருங்க. அப்படி முறுக்கிட்டு அடிக்கிற அடி, துணி அடிக்கிறது துணியை கிழிக்கிறதுக்கு அல்ல, துணியை வெண்மையாக்குவதற்கு. மீண்டும் எந்த துணியை மீண்டும் யூஸ் பண்ண விரும்புகிறோமோ அந்த துணிக்கு தான் இந்த நிலைமை. எந்த துணியை மீண்டும் பயன்படுத்த விரும்புகிறோமோ, மீண்டும் அணிய விரும்புகிறோமோ அந்த துணிக்கு தான் இந்த நிலைமை. தோய்த்து வெளுக்கணும். வெளுக்கிறது வர அடி, கிளியறது வர அடி இல்லை, வெளுக்கிறது வர அடி. இயேசுவின் நாமத்தில் நான் இந்த வார்த்தையை வைத்து சொல்லுகிறேன், யாரை அவர் அங்க பார்க்க விரும்புகிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த அனுபவம். இவன் இந்த பூமியில கொஞ்ச நாள் பார்த்தாச்சுப்பா, இனி இவன் அங்கேயும் பார்க்க விரும்பலன்னு இருக்கிறவங்களை விட்டுருவாரு. ஆனா யார சில உபத்திரவத்தின் பாதையில, சில நெருக்கத்தின் பாதையில, சில இக்கட்டின் பாதையில தேவன் உன்னை நடத்துவது உன்னை கிழிப்பதற்கல்ல, உன்னை வெளுக்க வைத்து அங்கே கொண்டு போய் அவருக்கு முன்பாக நிறுத்துவதற்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க, 17வது வசனத்தை வாசிங்க. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். நான் இந்த வார்த்தையை பலமுறை சொல்லியிருந்தாலும் பரலோகத்தில் எப்படிங்க அழுக வரும் இல்லை, அது ஒரு பெரிய கேள்வி. அப்போ இவங்களுடைய கண்ணீர் என்ன தெரியுமா? நான் இப்பொழுது இதில் ஒரு காரியத்தை சொல்றேன். என்ன சொல்லி, அப்பா இதுக்கு தான் இப்படி நடத்துனீங்களாப்பா? அப்பெல்லாம் நான் ரொம்ப முறுமுறுத்துட்டேன் உங்களை, ஆனா இதுக்கு தான் இப்படி செஞ்சீங்களாப்பா? அன்னைக்கு அவரு என்னை வெளுக்க தோய்த்து என்ன அந்த உபத்திரவ பாதையில் நடத்தும் போது நான், ஆண்டவரை உங்களை என்னெல்லாமோ நினைச்சிட்டேன், ஆண்டவரை என்னெல்லாமோ சொல்லிட்டேன்ப்பா. எல்லாம் கேட்டுட்டு இவன் இப்படியா சொல்றான், இவனுக்கா போய் நம்ம இதை செய்ய நினைச்சோம் சொல்லிட்டு நீங்க அப்போ என்னை தூக்கி போடாம அந்த கல்லுலயே போட்டுட்டு வராம என்னை மீண்டும் அணிய, என்னை மீண்டும் உங்க பக்கத்துல உங்க முன்னாடி வச்சு பார்க்கறதுக்கு தான் என்னை இந்த பாதையில நடத்தினீங்களா ஆண்டவரே நினைக்கும் போது எப்படிங்க எல்லாம் இருக்க முடியும்? தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், இறுதி வரை நம்புவே. எந்த துணியை மீண்டும் அணிய விரும்புகிறோமோ அதை தான் நம்ம அடித்து தோய்த்து வெளுக்க வைப்போம். அதே போல யாரை அவர் மீண்டும் 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 அங்கே பார்க்க விரும்புகிறாரோ அவர்களை அவன் அவன் செய்தி ரூட்டு மாறுறதெல்லாம் நல்லா தெரியுது. ஆனால் ஆவியானவர் தருகிற வார்த்தைகளை அவங்க மத்தியில பேசிட்டே இருக்கிறேன். விசாரிக்க அவர் போகிறார், விசாரிக்க போகிறார். நீர் பூமியை விசாரித்து இப்படி நீர் அதை திருத்தி, ஏனா இதெல்லாம் படைத்தது அவர். தேசம் எப்படி இருக்கிறது இப்பொழுது? துக்கித்து விடாய்த்திருக்கிறது. ஆண்டவர் பார்த்தார், இனி எப்படி போனா ஜனங்க தாங்க மாட்டாங்க. ஆமென். இன்று பாருங்க, இந்த கொள்ளை நோயின் எத்தனை பேருக்கு வேலை இல்லை. நேத்து ஒரு நியூஸ் பார்த்தேன், இது இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லிட்டு இந்த நாள் மட்டும் இவைகள் தொடருமானால் எத்தனையோ கோடி பேர் வேலையை இழந்து போவார்கள் என்று ஒரு அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட்டை நேத்து கொடுத்தாங்க.
இது 3 மாசத்துல முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் பல்ல கடிச்சிட்டு கம்பெனிஸும் இருக்கிற சேலரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. நேற்று ஒரு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இன்னும் சப்போஸ் இந்த குறித்த நாளுக்குள்ள இந்த கொள்ளை நோயின் தாக்கம் நிற்காமல் இது தொடருமானால் எத்தனையோ கோடி பேர், இதற்கு முன்னாடி சொல்லும்போது ஆரம்பத்தில் சொல்லும்போது பல ஆயிரம் பேர் வேலைகளை இழந்தார்கள். அடுத்து போக போக பல லட்சம் பேர் வேலைகளை இழந்தார்கள். நேற்று ஒரு ரிப்போர்ட் என்ன, இது இன்னும் தொடருமானால் பல கோடி பேர். எப்படிங்க? இதெல்லாம் எவ்வளவு வேதனையான காரியங்கள். அப்ப இவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் அப்பா நீர் விசாரித்து திருத்துவீராக. ஆமென். தாறுமாறாக்கப்பட வேண்டிய காரியங்கள் தாறுமாறாக்கப்படும். தேசத்தில் தேவ சித்தத்துக்கு, ஆமென், தேவ சித்தத்துக்கும் தேவ திட்டத்துக்கும் விரோதமாக எழுப்பப்பட்ட காரியங்கள், செயல்படுகிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் விசாரித்து அவைகளை தாறுமாறாக்கி தம்முடைய நீதியை நிலைநாட்ட போகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் இருந்து கேட்கணும். எழுந்தருளும் தேவா, எழுந்தருளும் ஜீசஸ் தேவா, எழுந்தருளும். ஓ மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும், சத்துரு என்னை தொடராதிருக்க எழுந்தருளும். க்ளோரி பக்கரபா சந்தடரா ஹந்தேரகடால என்னை சத்துரு என்னை தொடராதிருக்க எழுந்தருளும். ஆமென். எனக்கொத்தாசையாக இப்போ எழுந்தருளும், நான் உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்தருளும். எனக்கொத்தாசையாக இப்போ எழுந்தருளும், நான் உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்தருளும். தாவீது வேதனையில ஒரு பாடல பாடுவார் பாருங்க. அதுல இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார். சங்கீதம் 44 21வது வசனத்தை வாசிங்க. தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ சொல்லிட்டு கீழே சொல்ற 23வது வசனம். ஆண்டவரே, ஆண்டவரே விழித்துக் கொள்ளும், விழித்துக் கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? ஆமென். இந்த வார்த்தை என்பது ஆண்டவர் தூங்கிட்டு இருக்கிறதுனால தாவீது சொல்றது கிடையாது. ஆண்டவருடைய மௌனம் தாவீது இப்படி சொல்ல வைக்குது. ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் விசாரிக்கிறத, ஆண்டவர் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த பூமி தாங்காது. அதனால சான்ஸ் கொடுக்கிறார், திருந்துறதுக்கான தருணத்தை கொடுக்கிறார். பல நேரத்தில் என்ன ஆண்டவர் தூங்கிட்டாரோ, ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார். ஆமென். நம்ம இப்படி நினைக்கிறோம் சில நேரத்தில். ஆண்டவர் கேட்கிறாரா, ஆண்டவர் இதை பார்க்கிறாரா அப்படின்னு. ஆண்டவர் விசாரிக்க எழும்பிட்டார்னா மனுஷனால தாங்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். Praise the Lord. Jesus. கர்த்தர் நிச்சயம் விசாரிப்பார். அவர் நியாயம் செய்யற நாள்ல தேசம் அதை தாங்காது, தாங்க முடியாது. சித்தத்துக்கு எதிரானவைகளை தேவன் விசாரித்ததை தாறுமாறாக்குவார். தேசத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், நடக்க போகிறது. நான் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது நீங்கள் உங்களை இதற்கு உட்படுத்தி பாருங்கள். நாம் நம்மை ஆராய்ந்து நிதானித்து அறிய கடவோம். என்ன நான் விரும்புகிற காரியங்கள் அல்லது நான் செய்கிற காரியங்கள் சித்தத்துக்கு உட்பட்டு காணப்படுகிறதா, சித்தத்துக்கு விரோதமாய் காணப்படுகிறதா? சித்தத்துக்கு விரோதமான காரியத்தை நாம் சித்தத்துக்கு விரோதமான காரியங்களில் நாம் தேவ துணையை எதிர்பார்ப்போமானால்
ஹalleluya. ஆண்டவரே, சித்தத்துக்கு விரோதமான காரியங்கள் எங்க குடும்பங்கள்ல, எங்க சபைகளிலே, எங்கள் தேசங்களிலே காணப்படுமானால் அவைகளை தாறுமாறாக்கி போட்டு இப்படி நீர் அதை திருத்தி தானியத்தை விளைவிப்பீராக. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நேரம் அதிகம் போகிறது, நான் நிறைய பேசணும்னு நோட் பண்ணிட்டு வந்தேன். இன்னும் ரெண்டு காரியத்தை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்து பாருங்க, எரேமியா 5வது அதிகாரம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் விசாரித்து நீதியை சரி கட்டுகிறார். எதை விசாரிக்கிறார் பாருங்க. 5வது அதிகாரத்தின் 6வது வசனம், எரேமியா 5:6. ஆகையால் காட்டிலிருந்து வரும் சிங்கம், 6 கடைசி வாசிங்க. அவைகளிலிருந்து புறப்படுகிற அவர்கள் மீறுதல்கள் பெருகி அவர்கள் சீர்கேடு அதிகரிக்கிறது. மீறுதல் பெருகுது, சீர்கேடு அதிகரிக்கிறது. 7வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை நான் உனக்கு மன்னிப்பது எப்படி? ஆண்டவர் கேட்கிறார், நான் மன்னிக்கிறதில் தயவுறுத்தவர், ஓகே, நான் எப்படி மன்னிக்கணும்னு நீ விரும்புற? வேதம் என்ன சொல்லுகிறது? யார் இரக்கம் பெறுவா? தன் பாவங்களை அறிக்கை செய்து அவற்றை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் எப்படிப்பா உன்னை மன்னிக்க முடியும்? ஏன் மன்னிக்க முடியல தெரியுமா? அடுத்து தொடர்ந்து வாசிங்க. இவைகளை நான் உனக்கு மன்னிப்பது எப்படி? மன்னிப்பது எப்படி? உன் பிள்ளைகள் என்னை விட்டுவிட்டு, உன் பிள்ளைகள் என்னை விட்டுவிட்டு தெய்வம் அல்லாதவைகள் பேரில் ஆணையிடுகிறார்கள். நான் திருப்தியாக்கின அவர்கள் விபச்சாரம் பண்ணி வேசி வீட்டிலே கூட்டம் கூடுகிறார்கள். வேசி வீட்டிலே கூட்டம் கூடி இருந்துட்டு ஆண்டவரே என்ன மன்னின்னு சொன்ன, நான் உன்னை மன்னிப்பது எப்படி? விபச்சாரம் பண்ணி, வேசித்தனம் பண்ணி, தேவன் அருவருக்கிற காரியம், தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத, அங்கீகரிக்க முடியாத காரியம் விபச்சாரம், வேசித்தனம். தேவ கோபத்துக்குள்ளாக்கும் காரியம். சோதோமை அழிக்க ரீசன் என்ன? அங்கே ஓரின சேர்க்கை. சோதோமின் பாவத்தில் மிக கொடுமையான பாவம் என்ன தெரியுமா? அங்க ஓரின சேர்க்கை தலை தூக்கி நின்றது. ஆண் ஆணோடு, பெண் பெண்ணோடு. தேவனால் அதுக்கு மேல அதை பார்த்துட்டு இருக்க முடியல, எரித்து சாம்பலாக்கி போட்டு விட்டார். தேவனால் அங்கீகரிக்க முடியாது. இவைகளை நீ செய்யும் போது நானும் மௌனமா இருந்தது, நானும் அங்கீகரிக்கிறேன் நினைக்கிறியா? ஒவ்வொன்றை உன் கண்களுக்கு முன்பாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. சோதோம் நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. நான் போய் விசாரிச்சுட்டு நான் பார்த்துட்டு வரேன், நான் பார்க்க போகிறேன்னு சொல்றாரு. அங்க பார்த்த அருவருப்புகள், தேவன் எரித்து விட்டார். அந்த பட்டணத்தை எரித்து விட்டார், சாம்பலானது. ஆண்டவர் சொல்ற, நான் எப்படிப்பா மன்னிக்கணும்? நீ அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வந்துட்டேன்னா ஓகே, நான் உன்னை மன்னிக்கிறேன், உனக்கு இரக்கம் தரேன். நீ இன்னும் அந்த கூட்டத்தில் இருக்கிற. வேசி வீட்டிலே கூட்டம் கூடுகிறார்கள். நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு ஒருவேளை கேட்குறோம், ஐயோ நாங்கள் அப்படியெல்லாம் இல்லையே, நாங்கள்லாம் கரெக்டாக தானே இருக்கிறோம், நாங்கள் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம், சர்ச்சுக்கு தான் போகிறோம், நாங்கள் அப்படி அந்த வேசி வீட்டிலலாம் கூட்டம் கூடலையே, இப்படி நினச்சிட்டு இருக்கலாம். நேற்று இந்த வார்த்தையை வந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் ஒரு காரியத்தை கூட பேசும்படி வலியுறுத்தினார். நல்ல கவனமா கேளுங்க. இங்கே சொல்லப்பட்டது போல வேசி வீட்டில் அநேகர் கூட்டம் கூடாட்டாலும் கையில் மொபைல் இருக்கு பாத்தீங்களா? மொபைல், இந்த மொபைல எல்லாமே டவுன்லோட் பண்ணலாம். பைபிள் டவுன்லோட் பண்ணலாம், நிறைய கிறிஸ்டியன் புக்ஸ் டவுன்லோட் பண்ணலாம், நம்ம கிறிஸ்டியன் சாங்ஸ் டவுன்லோட் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். ஆனா அது மட்டும் கிடையாது. அசுத்தமானதை உட்படுத்தின நிறைய வெப்சைட்ஸும் இதுக்குள்ள இருக்குல்ல. கூகுள்ல போய் பைபிள் போட்டா பைபிளும் வரும், தப்பான காரியங்களை டைப் பண்ணா அதுவும் வரும். நான் புரியும்படி சொல்ல விரும்புகிறேன். வேசியின் வீடு என்பது கட்டிடத்தின் அமைப்பல்ல, அதற்குள்ளே இருக்கிற செயல்கள். நம்ம மொபைல்ல நாம எடுத்து இப்படிப்பட்ட அசுத்தமானவைகளை நாம பார்ப்போமானால்
அவர்கள் அந்த அசுத்தமான வெப்சைட்டுக்குள்ள என்ட்ரானாலே அந்த அசுத்தம் நிறைந்த காரியங்கள் தான் பல்கா இருக்கும். அசுத்தத்துக்கு மிஞ்சி அதுதான் இன்னைக்கு தலை தூக்கி நிக்கிறது. விசேஷமா இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒரு சர்வே ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க, அந்த மாதிரி வெப்சைட்ஸ் தான் அதிக டிமாண்டா ஓடிட்டு இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன். அநேக வாலிபர்கள் மட்டும் இல்ல, பெரியவங்க கூட, ஏன்னா தனியா வீட்டில் இருக்கிறது, அடைக்கப்பட்டிருக்கிறது, எல்லார் கையில ஒரு போன் இருக்கு, அநேகர் வந்து அந்த மாதிரி காரியங்களை கிளிக் பண்ணி அதுக்குள்ள போய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி வேசி வீட்டிலே குடியிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டபடி அநேகர் இப்படிப்பட்ட டோரை ஓபன் பண்ணி உள்ள என்ட்ராகிறாங்க. நான் இதை சொல்லும் போது எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், ஆண்டவர் கேட்கறது என்னன்னா, இவங்களை நான் மன்னிப்பது எப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், எப்படி மன்னிக்க நீ சொல்லு அப்படிங்கிறார். வேசித்தனம் கர்த்தருக்கு அருவருப்பானது. எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வீட்டு கதவையும் போய் தட்டாத, எல்லா வெப்சைட்டையும் போய் பார்க்காத. அது நான் ஃப்ரீ டேட்டா போட்டிருக்கேன், போட்டுக்கோ. அதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒவ்வொரு வீட்டு கதவை போய் தட்டுறது அது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? அதே போலதான் ஒவ்வொரு வெப்சைட்டையா போட்டு நோண்டுறது. ஒன்ன தேவன் ராஜாக்களை ஆசாரியர்ல வச்சிருக்கிற பிச்சைக்காரனா இல்ல, ஒவ்வொரு வீட்டு கதவை போய் தட்டுறதுக்கு. நாமே ஹல்லேலூயா, குமாரன் வீட்டில் நிலைத்திருக்கிறாராம், நாம் அவருடைய பிள்ளைகள். ஒவ்வொன்னையா போய் நோண்டி பார்க்கிறது. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை எப்படி மன்னிக்கிறதுக்கு நீ சொல்லு அப்படிங்கிறார். நீ சொல்லு, நான் உன்னை எப்படி மன்னிக்கணும் சொல்லு. நீ எங்க இருக்கிற பாரு, உன் உள்ள எதை தேடுறது பாரு, எந்த வாசலை தட்டுற பாரு. சொல்லிட்டு சொல்றாரு, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் கொழுத்த குதிரைகளைப் போல் காலமே எழும்பி அவனவன் தன் அயலானுடைய பெண்ஜாதியின் பின்னாலே கனைக்கிறான். 9வது வசனம், இவைகளை விசாரியாதிருப்பேனோ, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியே சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் மதில்கள் மேலேறி அழித்து போடுங்கள். 10வது வசனம், அதன் மதில்கள் மேலேறி அழித்து போடுங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் உன் மொபைல்ல இருந்தா அழிச்சு போட்டுரு. எந்த சிந்தையில இருந்து அப்படிப்பட்ட எண்ணத்தை அழித்து போடு. அப்படிப்பட்ட எண்ணம் உனக்குள்ள வருதுன்னா, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இதை முறியடிக்கிறதை எரித்து போடுறேன். இப்படி நீ அதுக்கு விரோதமா யுத்தம் பண்ணு, அதை அழித்து போடு. உடனே அது என்ன இருக்கு, அந்த வெப்சைட் என்ன வெப்சைட், அது என்னது, போய் பார்ப்போம். இப்படி நான் அதை கொஞ்சம் கடினமா இருந்தாலும் காட்டமா இருந்தாலும் இதை பேசியே ஆகணும். நேற்று இரவு காலைல 2 மணி 3 மணிக்கு தான் தூங்க போனேன். ஆவியானவர் பலமா இடைப்பட்டு இருந்தார். சொல்லு, நல்ல கவனமா கேளுங்க. அசுத்தமான காரியங்களை உட்படுத்தின வெப்சைட்டை ஓபன் பண்றதும் ஒண்ணுதான், வேசியின் வீட்டு கதவை தட்டுவதும் ஒன்றுதான். அசுத்தமான காரியங்கள் நிறைந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி பார்க்கறதும் ஒண்ணுதான், அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பார்க்கறதும் ஒண்ணுதான், வேசின் வீட்டு கதவுக்குள்ள என்ட்ராகிறதும் ஒண்ணுதான். இதை சொல்ல கடினமா இருந்தாலும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் சொல்லுகிறான், விசாரிக்கும் போது நீ தாங்கிருவியாத, நான் உன்னை எப்படி மன்னிக்கணும் நீ சொல்லுன்னு கேட்கிறார். இவர்களை நான் எப்படி மன்னிக்கணும்? இளையகுமாரன் அசுத்தத்தில் மூழ்கி இருந்த போது தகப்பன் ஓடி போய் கட்டி அணைக்கவில்லை. அவன் தன் பிழைகளை உணர்ந்து தகப்பனிடத்தில் திரும்பி வந்தபோது அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டார். தன் பிழைகளை உணர்கிறவன் இந்த நாளில் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆமென், இயேசுவின் நாமத்தில் அன்பாய் சொல்லுகிறேன், எச்சரிக்கையாய் சொல்லுகிறேன். தேவன் பூமியை விசாரிக்கும் நாளில் ஆமென், இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களால் நிற்க முடியாது. எனவே மதில்கள் மேல் ஏறி அவைகளை அழித்து போடுங்க. உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணப்படுற எல்லா வீடியோஸையும் நீங்க பார்க்க, உங்களுடைய வீக்னஸ், நம்முடைய வீக்னஸ் நமக்கு தெரியும். சிலர் வந்து பார்த்துட்டு விட்டுருவாங்க. நமக்கு சில காரியங்களை பார்த்தா அதுக்கு அடுத்து என்ன இந்த நெக்ஸ்ட் போற பழக்கம் இருக்கு அப்படின்னால நீங்க எதையுமே ஓபன் பண்ணக்கூடாது. பொல்லாங்காய் தோண்டுகிறத விட்டுறணும். இது நான் பார்த்தேன்னா எனக்கு டிஸ்டர்ப் ஆயிரும், மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிரும், அப்புறம் அதே தான் நினைச்சிட்டு இருப்பேன்.
அதனால அதை பார்க்க கூடாது, விட்டுருங்க. பொல்லங்காய் தோன்றதை விட்டுருங்க, தொடாதீங்க, தொற்றாதீங்க. காரணம் தேவன் பூமியை விசாரிக்கும் போது நோவாவை பேழைக்குள்ள விட்டு கதவை பூட்டிட்டு தான் அடுத்த வேலை செய்தார். அதே போல அவரால் மறைத்து காக்கப்படுகிற அந்த பேழைக்குள்ள நாம இருக்கணுங்க. பேழைக்கு வெளியே நிற்கும் போது, அவர் விசாரிக்கும் போது பேழைக்குள்ள இருக்கிறவன் மட்டும்தான் சேஃப். பேழைக்கு வெளியே இருந்து கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னாமே, அது செஞ்சோமே இது செஞ்சோமேலாம் சொன்னா அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகண்டு போகணும். எவ்வளோ அவர் விசாரிக்கும் போது அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவார் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க. ஆமென். இப்படிலாம் சொன்னவர் தான் இப்ப சொல்ற அக்கிரம செய்கைக்காரன் என்னை விட்டு ஓடிரு. விசாரிக்கும் போது நியாயம் செய்ய நாள்ல தாங்குமோ? அது மாத்திரம் இல்லைங்க, நம்ம பிரேயர் பாயிண்ட்ல அதுக்கு சொல்லி கேட்டிருப்பீங்க. 7 வயசு பிள்ளைய எந்த மனிதனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதுல எந்த பெற்றோராலையும் அது நத்து 3 பேர் சேர்ந்து அந்த பிள்ளை வேதனைப்படுத்தி அந்த பிள்ளை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர்லாம் நியாயம் செய்வார், அவர் விசாரிக்கிறேங்கிறார். ஆமென். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு போட்டோ வந்து பார்க்கவே முடியல. இது ஒரு சம்பவம் இல்ல, இப்படி பரவலா நம்ம கேட்டுட்டு வரோம். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அவர் விசாரிக்கணும். அவர் விசாரிக்கிறதுங்கிறது கடினமானதுதான், ஆனா இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படணும். சோதோமின் பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படணும், அவர் விசாரிக்கணும். சிறு பிள்ளைங்களை இச்சைய பார்க்கிறது அது வேசித்தனத்தின் உச்சம். அது தேவனானது தாங்கிக் கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், பூமி அவர் விசாரிக்கிறாராம், திடுக்கிடு காரியங்கள். ஆமென். Thank you Holy Spirit. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அன்பு தேவ ஜனமே, இந்த நாட்களில் நாம் அரை கதவை அடைத்து கொண்டு தேவ சமூகத்தில் அந்தரங்கத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டிய நாட்கள். இனி பூமிக்கு ஒரு சேமம் உண்டாகணும்னா நீங்க இடைப்பட்டால் மட்டும்தான் உண்டு ஆண்டவரே. இது மற்றவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்களோ இல்லையோ, இதை பார்க்கிற இதை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உனக்கு 1000 காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டும், உண்மைதான். ஆனால் இனி தானியம் விளைவிக்கணும்னா கர்த்தர் திருத்தணும். கர்த்தர் திருத்தணும்னா கர்த்தர் விசாரிக்கணும். ஆண்டவர் சொல்றார், நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, நான் விசாரியாமல் இருப்பேனோ, நீதி செய்யாமல் இருப்பேனோ, நீதியை சரி கட்டாது இருப்பேனோ, அவர் சரி கட்டுவார். அது மாத்திரம் இல்ல, 5வது அதிகாரம் 26 முதல் வாசியுங்கள். எரேமியா 5வது அதிகாரம் 26 முதல். குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவங்க பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். ஒருத்தன் வளர்ந்துடக்கூடாது, ஒருத்தன் எதுவும் செஞ்சிடக்கூடாது. அவனை வீழ்த்தணும், அவனை அடிக்கணும், அவனை எப்படியாவது சின்ன பின்னமாக்கணும், அவனை குற்றப்படுத்தணும். அது எல்லா இடத்துல இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் ஏதோ ஒரு வார்த்தையை வாயிலிருந்து விட்டுறக்கூடாது, உடனே அதை பிடிச்சிட்டு அவரை வந்து காட்டுறதுக்குன்னு கொஞ்சம் ஊழியர்கள் எழும்பியிருப்பாங்க. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். இது எல்லா இடத்துல இருக்கிறது. ஆமே. கடந்த வாரத்தில் ஒரு தகப்பனும் ஒரு மகனும், அந்த சம்பவம் நம்முடைய தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, இந்தியாவை மட்டும் இல்ல, உலகத்தையே உலுக்கிச்சு. அவங்களுடைய போட்டோஸை வந்து, அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதனையிலே மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுமாங்க? அப்பாவுக்கு முன்னாடி வச்சு பையன் அடிக்கிறது, பையனுக்கு முன்னாடி வச்சு அப்பாவை அடிக்கிறது.
அப்பா வேதனைப்படுறதை எந்த பையனுக்கும் பார்க்க முடியாது, பையன் வேதனைப்படுறதை எந்த அப்பாவுக்கும் பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. ஆதலால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்களாகிறார்கள். பொய்யை சொல்லி கபடத்தினால் வளர்ந்த அநேகர் தேவன் பார்க்கிறார். தாங்கள் ஐஸ்வர்யவான்களாக எந்த காரியத்தையும் தங்களுடைய நிலைநிற்பதற்காக, தாங்கள் சம்பாதிக்கிறதுக்காக எந்த பொய்யும் சொல்லுகிற கூட்டத்தை தேவன் பார்க்கிறார். ஒரு கூட்டம் மனுஷனை பிடிச்சு துன்மார்க்க, ஒரு கூட்டம் மனுஷனை பிடித்து அழிக்க துடிக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் பொய்யினால வளரும்னு பார்க்கறாங்க. பொய்யினால. அடுத்த வசனத்தை வாசிங்க. கொளுத்து சலுக்கு பண்ணுகிறார்கள், துன்மார்க்கனுடைய செயல்களை கண்டிக்காம விடுறார்கள். ஐயா, அவங்களை கண்டிச்சா எதா ஆயிரும். இவங்க மேல கை வச்சா அதிகாரிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்களை கண்டிச்சா ஏதாவது ஆயிரும், இவங்களை சொன்னா ஏதாவது ஆயிரும், நாளைக்கு நமக்கு பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு கண்டிக்காமல் விடுகிறார்கள். திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழ்கிறார்கள். எளியவர்களின் நியாயத்தை தீர்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் எல்லாமே. ஒரு காரியத்துக்கு நீதி கிடைக்க வேண்டுமானால் அந்த காரியத்தை குறித்து அதிகமான குரல்கள் எழுப்பப்பட்டு ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது தேசம். வேதம் இதையெல்லாம் முன்னமே கண்டு எழுதி இருக்கிறது. தாங்கள் மாத்திரம் வாழுகிறார்கள், திக்கற்றவருடைய வழக்கை விசாரியாமல் எளியவர்கள் நியாயத்தை தீரார்கள் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். 29வது வசனம். இவைகளை விசாரியாதிருப்பேனோ அப்படின்னு என்ன அர்த்தம்? மனுஷன மாதிரி அவர் இருக்க மாட்டார். எளியவர்களின் கூக்குரலுக்கு அவர் செவியை சாய்க்கிறவர், ஏழைகளை திக்கற்றவர்களை மறவாதவர். இந்த பூமியில் தான் நியாயங்கள் எடுபட்டு போகலாமே தவிர பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் நீதியும் நியாயமும் செய்கிறவர், நீதியில் பிரியப்படுகிறவர். அவர் விசாரிக்கிறார், அவர் விசாரிக்க எழுந்தருளுவார். இப்படி அவர் திருத்தி பூமியிலே தானியத்தை விளைவிக்கிறார். தேவன் விசாரிப்பார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒருவேளை இதே போல உங்களுடைய நியாயங்கள் பூமியிலே மனுஷர்கள் மத்தியில் ஆமென் எடுபட்டு போய் சரியான நீதி கிடைக்காம, நியாயம் கிடைக்காம, ஏமாற்றப்பட்டு ஒதுக்கப்பட்டு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களை நோக்கி இந்த நற்செய்தி இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். அவர் விசாரிப்பார், அவர் திருத்துவார், அவர் தானியத்தை விளைவிப்பார். பூமியை குறித்து மாத்திரமல்ல. ஆமென். ஒரு வசனத்தை கூட நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி சபையை குறித்தும் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த லாக்டவுன்னால அநேக விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஈஸியா சொல்லிடுறாங்க பாருங்க, இதனாலதான் சர்ச்சை பூட்டி இருக்கு, அதனாலதான் சர்ச்சை பூட்டி இருக்குன்னு. இனி அவ்வளவுதான், இனி சர்ச்செல்லாம் திறக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். இந்த காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஆரோக்கியம் வர பண்ணுவார். உலகத்துக்கு சொல்ல போகிறார், சபையை விசாரிக்கிறது மனுஷன் அல்ல, சபையை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நல்ல கவனிங்க. நம்ம வீட்டில் இருக்கிற யாரையாவது குறித்து யாராவது தப்பா பேசினா நமக்கு வலிக்குமா? வலிக்கும்ல. சபையை குறித்து யாராவது தப்பா பேசினா அவருக்கு வலிக்கும். ஏன்னா சபை சொந்த சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபை. இன்னைக்கு சபைகளை குறித்து யாரெல்லாமோ என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிறாங்க. தடி எடுத்தவெல்லாம் வேட்டக்கார மாதிரி மைக்கு கையில் இருந்தவன என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிறாங்க. உங்க பிள்ளைங்களை குறித்து பேசினா உங்களுக்கு வலிக்குமா இல்லையா? நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை குறித்து யாராவது பேசுற நமக்கு வலிக்குமா வலிக்காதா? சபையை குறித்து பேசின தலைவருக்கு வலிக்கும். சபையின் தலை கிறிஸ்து, அவருக்கு வலிக்கும். இன்னைக்கு சீயோனே உன்னை விசாரிப்பாரட்ட சீயோன் என்று சொல்லி அநேகர்
அநேக விதமாய் பேசுவதை குறித்து நீ கலங்காதே. ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். உன்னுடைய ஓனர் பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். ராபா ஹந்தா ரகடா லகதே. அதன் பிறகு என்ன நடக்குமா? 18வது வசனத்தை வாசிங்க. 18வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்ன? ஃபர்ஸ்ட் சீயோனுக்கு சொல்லிட்டு அடுத்து தேசத்துக்கு சொல்லுகிறார். சீயோனுக்கு சொல்லிட்டு ஜனங்கள் கேட்க சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன் போல நிலைப்படும். பழையது போல சபை மீண்டும் நிலைப்படும். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவைகளிலிருந்து 19வது வசனம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். எப்படி சபையில கூடி ஜனங்கள் விடுதலையோடு சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என ஒருமித்து கூடி ஆராதித்தார்களோ அதே போல அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாயிருக்க அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவில் இருந்து தோன்றுவார். அவரை சமீபித்து வர பண்ணுவேன். அவர் சமீபித்து வருவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவர் விசாரித்து திருத்தி இவைகளை செய்கிறார்.